தாண்டியும் அரவிந்த் இந்த பேட்டியில் நிறைய இடங்களில் தன்னுடைய வெற்றி இலக்கு பற்றியும் திரு அமித்ஷா பேசுகிறாரு. பல மாநிலங்களில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வருவோம் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் 80 கூட வெற்றி பெற முடியும் அப்படின்றாரு. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் 30 இடங்களில் வெற்றி பெறுவோன்றாரு. தென்னகத்தில் காங்கிரஸை விட கூடுதலான இடங்களை நாங்கள் பெறுவோம். இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது. அது ஒரு வியூகமா அல்லது அவருடைய கணிப்பா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த முறை ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, அவங்க சொல்லி அந்த எண்ணிக்கையை பெறுகிறோங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கார்த்தி செல்வன். பொதுவா பாஜக இந்த எலெக்ஷனோட கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது அப்கி பார் 400 பார், அதாவது இந்த முறை 400 சீட்டுக்கு அதிகமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல தான் ஆரம்பிச்சாங்க. தற்போது அதே கேம்பெயின் லைனா இங்க தொடரல. அந்த கேம்பெயினை முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இங்க அதே கேம்பெயின் லைன் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் 400க்கு மேல சீட்டு பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை இப்ப இங்க தொடரல. அந்த கேம்பெயின் அப்படியே நிறுத்திட்டாங்க. எனவே 400க்கு மேல வெற்றி பெறுவோம் என்கிறது ஒரு மிக ரெட்டாரிக் தான். அது அவங்களுக்கே இப்ப பேக் ஃபயர் ஆனங்காட்டி தான் அதை நிறுத்திட்டாங்க. தமிழகத்திலையும் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு மிக ரெட்டாரிக்கா தான் தெரியுது. 2014 மும்முனை போட்டியா இருந்தப்ப கன்னியாகுமரியில தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தற்போது அதே தொகுதியை அந்த ஒரு வெற்றினாச்சு தக்க வைக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் தற்போது இருக்கு. ஏன்னா மும்முனை போட்டியில நாராயண திருப்பதி சொன்னாரு, இந்த மாதிரி மும்முனை போட்டிகள் எங்கெங்கயோ இருக்கும், அங்கெல்லாம் எக்ஸாக்டா நம்பரை கணிக்க முடியல. யூபியில அவர் கணிக்கிறாரு, வெஸ்ட் பெங்கால்ல கணிக்கிறாருன்னா யூபியிலையும் மும்முனை போட்டி இருக்கு. அங்கேயும் காங்கிரஸ், சமாஜ்வாதி காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்கு, பாஜக கூட்டணி இருக்கு, பகுஜன் சமாஜ்வாதி கட்சின்னு ஒரு கூட்டணி இருக்கு. ஒருவேளை பாஜக பகுஜன் சமாஜ்வாதி கட்சி கணக்கில் எடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா இங்க பி டீமா அவங்களே நினைச்சிட்டு இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. வெஸ்ட் பெங்கால் எடுத்தா வெஸ்ட் பெங்காலையும் மும்முனை போட்டி இருக்கு. வெஸ்ட் பெங்கால பிஜேபி காங்கிரஸும் ஒரு அணியா இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு அணியா இருக்காங்க. அதனால அங்கேயும் ஒரு மும்முனை போட்டி இருக்கு. தமிழகத்திலையும் அதே போல மும்முனை போட்டி. தமிழகத்துல எத்தனை சீட்டு ஜெயிப்போன்னு அமித்ஷா சொல்லலைன்னா அது அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 2019 3.6% நினைக்கிறேன் பாஜகவோட ஓட்டு வங்கி. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.5% வச்சுக்கலாமே. தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் 30% ஓட்டு சதவீதத்தை எடுத்தால் மட்டுமே தொகுதியில் வெற்றி பெற முடியும். மும்முனை போட்டியா இருந்தாலும் 30% வாக்கு தேவைப்படும். அந்த 30% வாக்கு பாஜக கூட்டணி ஏதாச்சும் ஒரு தொகுதியில, பாஜக போட்டி போடுற தொகுதியில பெற முடியுமான்றது பெரிய கேள்வி இருக்கும். பாமக தர்மபுரியில ஒரு சாலிடான ஓட் பேங்க் இருந்தாலும் பாஜக எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கேள்வி என்ன இருக்கு. அத நாராயண திருப்பதி சார் அவரே ஒரு அசம்ஷன் கொடுத்துட்டுமே, அவரே ஒரு கெஸ்ட் பண்ணிட்டுமே. பொதுவா எப்பவுமே கெஸ்ட்லயே எல்லாம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி தமிழகத்துல பாஜக, அவங்களுக்கே அதை கொடுக்கலாம். இரண்டாவது, ஏதோ காங்கிரஸ் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயோ அந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஏதோ தாலியை எடுத்து இன்னொருத்தர் கொடுப்பாங்க, இந்துக்களோட தாலியை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கிறதா பிரதமர் ஒரு கேம்பெயின்ல முன்வைத்தாரு. அதேதான் பாஜக தலைவர்கள் பலரும் சொல்லிட்டு வராங்க. எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பாருங்களேன். தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. நீங்க மக்களுக்கு என்ன சாதிச்சீங்க, நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன அதை லிஸ்ட் பண்ண எதுக்கு சார்? அதை பத்தி மட்டுமே ஹைலைட் பண்ணி பேசலாமே. ஒரு பிரதமர் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கலாமா? இதை நீங்களே சொல்லுங்க. போலரைசேஷனை தவிர வேற எங்களுக்கு என்ன தெரியுங்க? போலரைசேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றீங்களோ அதான் நாங்க பேசுறோம். சமூகத்தை ஒரு சமூகத்துக்கு எதிராக தூண்டி விட்டு அதுல 50 வாக்கு 100 வாக்கு இருந்துச்சா அதுல ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக தூண்டி விட்டு அதுல ஒரு 50 வாக்கு பெற்று தேர்தலை வெற்றி பெற்று போலாங்க மட்டும்தான் அவங்களோட நிலைப்பாடை தவிர அவங்களுக்கு இன்க்ளூசிவ் growth பத்தி என்னங்க தெரியும்? தற்போது ஏதோ ரிசர்வேஷனை பத்தி ரொம்ப நேரமா 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இவரும் நாராயண திருப்பதியும் சரி, வலதுசாரி அவரும் விமர்சகரும் சரி. ஒரே ஒரு கேள்வி, எங்கள்கிட்ட பாயிண்டான கேள்வி நான் முன்வைக்கிறேன் நாராயண திருப்பதிட்ட. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு அளிக்குமா, ஆதரவு அளிக்காதா? ரொம்ப பாயிண்டடான கொஸ்டின். ஏன்னா ரிசர்வேஷனை நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த 69% கேஸோட அவங்களோட நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி இன்க்ளூசிவ் growthக்கான அடிப்படை ரிசர்வேஷன் தாங்க. அது ரிசர்வேஷன் இல்லாம இன்க்ளூசிவ் growth வராது. தமிழகத்தில் 69% இத ஒதுக்கீடு வந்தங்காட்டி என்ன நம்ம பின்தங்கி இருக்கோம். இதனால் வளர்ச்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல பேருக்கும் இன்னும் வளர்ச்சி தான். எல்லா சோசியல் ஃபேக்டருமே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு டாப் 5 ஃபேக்டருக்குள்ளார் இருக்கு, டாப் 5 ஸ்டேட்ஸ்குள்ளார் இருக்கு. அதனால 69% இட ஒதுக்கீடினால் தமிழகம் எங்கும் பின்தங்கவில்லை. இன்ஃபேக்ட் தமிழகம் வளர்ச்சியை நோக்கி நடைபெற்று வருவதற்கு 69% இடஒதுக்கீடு மிகவும் முக்கியமானது.
இல்ல அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அது ரொம்ப அவசியம், ஆனா அதை மட்டுமே பேசுறாங்க, அது மட்டுமே ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு போதுமானதா இருக்கா அப்படிங்கறதும் அதை வைத்து அதை வந்து கிட்டத்தட்ட அவர் சொல்லாமல் சொன்னது என்னன்னா அதை வாக்கு வங்கி அரசியலாக அவங்க பயன்படுத்துறாங்கன்ற ஒரு விமர்சனம். அப்ப தமிழகத்தை 69% இடஒதுக்கீடு பத்தி பேச விட்டுட்டு இந்துக்கள்கிட்ட இருந்து தாலியை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு பேசலாமா? அது வந்து வளர்ச்சியை கொடுத்துருமா? இஸ்லாமியர்கள் இந்து இஸ்லாமியர்கள் மட்டுமே பேசினா வளர்ச்சி வந்துருமா? அதை தவிர வேற என்னங்க ஆல்டர்னேட் கொடுத்திருக்காங்க? ஏன் 69% எங்களுக்கு ஏன் கண்ணு தொடர்ந்து உறுத்திட்டே இருக்கு? எதனால உறுத்துது எங்களுக்கு? 69% யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்காங்க? யாருமே டிஸ்அட்வான்டேஜ் ஆகலையே. அவங்க அந்த அந்த இடஒதுக்கீடு இவங்களுக்கு ஏன் இன்னும் உறுத்திட்டே வருது? அதுக்கான பதில் இன்னும் சொல்லலையே அவங்க. அதை கடந்து இப்ப வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தல் வேற உங்கள்கிட்ட ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்தும் அல்லது அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை ஒரு கட்சியா எங்களுக்கு இருக்குன்றாங்க. அதை அவங்க பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ இல்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க என்னன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி காங்கிரஸ் சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட சொத்துகள் 1%, அதாவது இந்தியாவோட டாப் 1% வந்து மெஜாரிட்டி ஆஃப் வெல்த்த கையில வச்சிருக்காங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மற்ற மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அப்ரஸ் அண்ட் சப்ரஸ் சொசைட்டி கொடுக்கணுங்கிறது தான் காங்கிரஸோட நிலைப்பாடு. அதான் நீங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பிரித்து இந்துக்கள்கிட்ட இருந்து இந்துக்களோட தாலியை பிடிங்கி முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்கிறது இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா இருக்க முடியுமா? எவ்வளவு அபாயகரமான ஒரு பிரச்சாரம். ஒரு சொசைட்டியை பிரித்தாண்டு அதுல மூலமா தேர்தலை வெற்றி பெறவர் மட்டுமே அவரோட நிலைப்பாடா இருக்கு. ரைட். திருப்பதி இப்போ ஒரு தேர்தல் பரப்புரை மேற்கொள்றீங்க. நாட்டில் 1% பேர்கிட்ட பெரிய அளவுக்கு சொத்து இருக்குங்க, அதெல்லாம் பிரித்து ஏழை எளிய மக்கள் கொடுப்போம், அல்லது 16 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் மீட்டு நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறத 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒன்றை பிரித்து கொடுத்துருவாங்கன்னு மாற்றி சொல்வதுங்கிறது நியாயமான பரப்புரையான்னு? அது மாற்றி சொல்றதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இன்டர்பிரட் பண்ணி அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணது அப்படின்னு நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட்னு சொன்னீங்க இல்லையா? மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அப்படின்னு சொல்றது உங்களுடைய வியூ, அவ்வளோதான். அது அரவிந்த் குணசேகர் வந்து எப்பொழுதுமே பாஜகவிற்கு எதிரானவர் அப்படின்றது எல்லாருக்கும் அவரோட ட்வீட் தெரியும். அரவிந்த் நான் முடிக்கிறேம்மா வை யூ கெட் டென்ஸ்ட். அதனால அரவிந்த் பத்தி தெரியும் எல்லாருக்குமே. அது அவர் என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன சொல்ற கருத்துல நீங்க முரண்படுறீங்க, அதை கவுண்டர் பண்ணுங்க. அந்த சித்தாந்தம் அவர் பாஜகவிற்கு எதிரானவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அவர் பேசுறதை பத்தி எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அவர் அப்படிதான் பேசுவார். அவரோட இன்டெகிரிட்டி क्वेश्चन பண்றது, அவருடைய கருத்தை நீங்க क्वेश्चन பண்ணுங்க. இல்ல ஓகே, அவர் கருத்து காங்கிரஸ் கருத்து எல்லாம் ஒண்ணு தானே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்க இன்டர்பிரேஷன் இருக்கட்டும், பரவாயில்ல வச்சுங்க. அப்ப எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நான் பேசுவது இவங்க எல்லாம் இந்த இடஒதுக்கீடுன்னு பேசுறாங்கல்ல, மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுவதற்கு? இவ்வளவுதான். 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தார்ல, இவர் சொல்ற 69% அவரையும் கொண்டு வரல. இன்னைக்கு வந்து நீங்க பிஜேபியா என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறாருல, 10 வருஷம் ஏன் மன்மோகன் சிங் கொண்டு வரலன்னு சொல்லுங்க. முடியாது அவங்களால. அதாவது இன்னைக்கு பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். அது இல்ல, அமல்படுத்தியது யாரு சார்? இல்ல அமல்படுத்தியது பிஜேபி தான் சார். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து குறுக்க பேசினா தாராளமா பேசுங்க, ஒன்னும் இஷ்யூ இல்ல. சொல்றேன் 10 வருஷம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இங்க மண்டல் வந்தாருங்க தமிழ்நாட்டுக்கு, யாரெல்லாம் எந்த சமுதாயம் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு பார்க்கறதுக்காக வந்தாருங்க. எல்லா மாநிலத்துக்கும் போனாங்க. மேற்கு வங்காளத்துக்கு போன போது அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஆட்சி என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் ஊரில் எங்கள் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லை, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. இது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்குதுங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து எல்லா அரசியல் கட்சியும் கேட்டாங்க. முக்கியமாக இன்னைக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் சொல்கிற 2 பேர் போகலங்க. ஒன்று திரு கருணாநிதி, இன்னொன்று திரு வீரமணி கிட்ட கேளுங்க போனாரா இல்லையான்னு. அவர் இல்லை, நான் சொல்றேங்க. அதனால தான் ஐயா பேசுங்க, தப்பு இல்லை. நோட் பண்ணி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கும் போது அடிப்படையிலேயே ஒரு பெரிய அதனால தான் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வீரமணி அவர்கள் உயிரோடு இருக்கிறாருங்க, தாராளமா போய் கேளுங்க. அடையாறுல தான் இருக்காரு, எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு, கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் ஓப்பனாக சொல்றேன், கேளுங்கன்னு தானே சொல்றேன், ஒன்றும் தவறு இல்லை. அப்படி 10 வருஷம் 79 இருந்து 89 உறுதி செய்வதில் திமுக அதிமுக எங்க பின்வாங்கிச்சா சார்? அது செஞ்சது ஜெயலலிதா அவர்கள் 69%. யா மறுக்கல சார். ரெண்டு பேரோட ரோல் இருக்கு சார். 2 பேரோட ரோல் இருக்கு சார். பார்ப்பனர் அல்லாதவரைன்னு நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காருல முதலமைச்சர், அந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா
அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அது புரிஞ்சுங்க.